என்ன? நான் லட்சுமண்டா. லட்சுமணா? ஆமாண்டா. டேய் 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 நிறுத்து. நீ லட்சுமண் உன் பேரை சொன்னதும் தெரிஞ்சுக்க. நீ என்ன அந்த பகவானா? யாரா நீ? எதுக்காக இந்த மண்டபத்துக்கு வந்த? அதுக்கு முன்னே இந்த மாஸ்க போட்டு எதுக்கு என்ன அடிச்ச? சொல்லுடா. ரத்னவேல் ஐயாவுக்கு பதிலா நீ எதுக்குடா இங்க வந்த? சொல்லுடா. அதுவா, உனக்கு பிடிக்காத இடத்துக்கு அனுப்ப. பிடிக்காத இடத்துக்கா? டேய் டேய், இல்ல இல்ல, உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. யார்கிட்ட வந்து மோதிரன்னு தெரியாம மோதிட்டேல, வெளியே போடா. அந்த பொண்ணை எப்படி இழுத்துட்டு போனோம்னு எனக்கு தெரியும். என்னடா, அந்த பொண்ணை இழுத்துட்டு போவியா? பக்கத்துல கூட போய் பாரு. டேய் போடா, பக்கத்துல போய் பாரு. அந்த பொண்ணு நிழல கூட நீ தொட முடியாது. டேய் என்னடா சிரிச்சுக்கிட்டே பேசுறனால நான் சீரியஸ் ஆக மாட்டேன்னு நினைச்சுக்காத. சரி சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில். 50 கோடிக்கு டாக்ஸ் கட்டினியா இல்லையா? யார் இவன்? எதுக்கு இதையே திரும்ப திரும்ப கேக்குறான்? சிவானி நனல கூட தொட விட மாட்டானா? என்ன சொல்றான்? யார் இவன்? யாரு? சொல்றா. அப்புறம் உன்னோட டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தேன். பதிவு திருமணம், 50 கோடி ரூபாய்க்கு எழுதி வச்ச சொத்து எல்லாமே ஒரிஜினல் மாதிரி இல்லையே. என்ன இவன் இதெல்லாம் கேக்குறான்? எல்லாமே போலியான சர்டிபிகேட் தெரிஞ்சா என்ன ஆயிட போகுது? என்ன எதுக்காவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாம என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது. டேய் என்னடா உனக்கு நீயே பேசிட்டு இருக்க? சொல்லுடா, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. நான் கேக்குறதுக்கு நீ சொல்லுடா. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட கேக்குற? யார் நீ? எதுக்காக இங்க வந்த? யாருக்காக வந்தடா? சொல்லுடா. யார் நீ? தம்பிடா. தம்பியா? டேய் டேய், என்னடா சொல்ற? ஏன் தம்பிடா. ராம், என்ன சொல்ற? உன்னோட தம்பியா? லட்சுமண் என் தம்பி. டேய் டேய், அப்பனா பக்காவா பிளான் பண்ணி என்ன ஏமாத்திருக்கீங்க. பிளானா? டேய், நானே அவன் எப்படி வந்தான், எதுக்கு வந்தான், ஏன் வந்தான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ வேற. டேய் டேய், உங்க ரெண்டு பத்தியும் சும்மா விட மாட்டேன்டா. இங்க பார், உங்களை மட்டும் தான் பழி வாங்கணும்னு நினைச்சேன். இப்போ ஒன்னாலும் உன் தம்பியும் கேட்டான். அவனையும் சும்மா விட மாட்டேன்டா. ஏய் பொறுடா, இவ்வளவு நாள் கழிச்சு எதுக்கு வந்திருக்கான்னு முதல்ல நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். டேய் அண்ணா, என்னடா என்ன பண்ற? எதுக்கு இங்க வந்த? என்னடா அண்ணா, எத்தனை மாசம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். எதுக்கு வந்தேன்னு கேக்குற? டேய், நீ பண்ற காரியம் அப்படித்தான் இருக்கு. என்னடா வந்ததும் அறிவில்லாம என்னென்னமா பேசுன? சிவானி நான் கட்டிக்க போற பொண்ணு, அவளை போய் சந்தோஷம் கூட்டிட்டு போ. என்னடா? டேய் டேய், கூல் கூல். என்னடா இத்தனை மாசம் கழிச்சு நம்ம அண்ணன் தம்பி பாக்குறோம், ஒரு ரியாக்ஷன் இல்லாம கோபமா ஊர்றன்னு இருக்கேன்னு பார்த்தேன். ஓஹோ, பஞ்சாயத்து பண்ண வந்தவனே நான் தான். அண்ணிய அதான்டா நீ கட்டிக்க போற பொண்ண இந்த நாய்கிட்ட அனுப்பி விட்டுருவேன் நினைச்சியோ? நாயா? டேய் டேய், யார பார்த்து நாய்ங்கிற? உன்னை பார்த்துதான்டா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஃபர்ஸ்ட் என் அண்ணன் குழம்பி போயிருக்கான், அவன் குழப்பத்தை தெளிய வச்சுட்டு அடுத்து உன்கிட்ட வாரேன். சொல்லுடா அண்ணா, என்ன உனக்கு டவுட்? நீ ஊர்ல தானே இருந்த, எப்ப இங்க வந்த? மண்டபத்துக்கு எதுக்காக வந்த? வந்ததும் சந்தோஷ்க்கு சாதகமா பேசிட்டு இருந்த. என்னடா? டேய் பாவண்டா, அந்த பையன் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு எவ்வளவு பிளான் பண்ணிருக்கான். அதுக்காக அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் பேச வேண்டாமா? அதான்டா வந்ததும் அவனுக்கு தகுந்த மாதிரி பேசினேன். டேய் 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 டேய், ஐயோ நீ வேற. ஏண்டா? கொஞ்சம் பொறு, பேசிட்டு வாரேன். டேய் ராம். லட்சு. டேய் சாரிடா, ரொம்ப ரொம்ப சாரி. உன் தம்பிய மன்னிப்பே இல்ல. டேய் 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 டேய், தள்ளி விட்டுறாதடா. தேங்க்ஸ்டா அண்ணா, தேங்க்ஸ்டா அண்ணா. நீ என்ன மன்னிப்பியோ என்னமோ நினைச்சேன். சாரிடா, ரொம்ப சாரி. அப்பா பேச்ச கேட்டுட்டு நீ எத்தனை தடவை என்கிட்ட பேச வந்திருப்ப, எத்தனை கால் பண்ணிருப்ப. எதுக்குமே பேசாம விட்டுட்டேன்டா. என்னோட ஃபீலிங்ஸே நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். சாரிடா, அப்பா கஷ்டப்படுறாங்க, அதை மட்டும் தான்டா நினைச்சேன். ஏய் விர்ரா, இவ்வளவு நாள் அப்பா கூட இருந்து நீ தானே பாத்துக்கிட்ட. அப்பாவை மீறி பேசினா அப்பாவுக்கும் அது கஷ்டம்டா. சரி. டேய், அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களே. என் மேல உள்ள கோபம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா? என்னை பத்தி ஏதாவது பேசுவாங்களா? என்னடா, கட்டிக்கிட்ட பொண்ணு இறந்துட்டா, கை குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவ? ஏதாவது ஆசிரமத்துல விட்டுட்டு என் பிள்ளையா வீட்டுக்கு வாடான்னு சொன்னதுக்கு உங்களுக்கு உங்க பிள்ளை முக்கியம் மாதிரி எனக்கு என் குழந்தை முக்கியம். ஆசிரமத்துல வர்றதுக்கு அவங்க அப்பே ஒண்ணு செத்து போகல அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு தூக்கிட்டு போன. இப்ப என்னடா அப்பாவை பத்தி கேக்குற? டேய், அதுக்காக என் குழந்தைய நான் எப்போடா? சரி சரி சரி, நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன்ல. ஆமா, என்ன திடீர்னு புரிஞ்சுக்கிட்ட? நீ சொல்லு, எப்படி நீங்க வந்த? அதுவும் வந்ததும் இந்த சந்தோஷ்க்கு சாதகமா? டேய், வந்ததும் உன்னை பலார்னு அரைஞ்சிருவோன்னு நினைச்சேன்.
பாவண்டா, எவ்வளவு பிளான் பண்ணிருக்கான் தெரியுமா? அதுக்காக அவனுக்கு ஒரு மனசு ஆறுதல் வேண்டாமா? டேய் டேய். சரி சொல்லு, இந்த மாஸ்க் போட்டு அன்னைக்கு சிவானிய காப்பாத்துனது நீதானா? அப்புறம் நீ எப்படிங்க மண்டபத்துக்கு வந்த? அதுவும் யாரோ ரத்னவேல் ஐயா பையன்ட்டு வந்திருக்க. என்னடா ஆச்சு? எனக்கே தெரியாம நீ எப்போரா? சொல்லு, முத நீ எல்லாத்தையும் சொல்லு. ஹலோ ஹலோ, என்னங்க நடக்குது? அதானே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ராம், என்ன ராம், யார் இவங்க? உங்க தம்பினா, கூட பிறந்த தம்பியா? ஆமா சக்தி, என் தம்பிதான். நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன்ல, என் லட்டுமா பிறந்ததும் என் லட்டு குட்டியா ஆசிரமத்துல விட்டுட்டு வா, என் பையனா என் கூட வான்னு சொன்னாருன்னு சொன்னேன்ல. அப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால எங்க அப்பா கோச்சிட்டு போனவர் தான், என்கிட்ட பேசவே இல்ல. எங்க அப்பா கூட சேர்ந்துட்டு இதோ இந்த மடையன், என் கூட பிறந்தவன், என்கிட்ட பேசவே இல்ல. பக்கத்துல தாங்க எங்க ஊரு. இவன் கிட்ட பேச நிறைய தடவை போய் ட்ரை பண்ணிருக்கேன். அப்பா பிள்ளை என்ன பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். அப்புறம் எங்கேயோ ஊர்ல இல்ல, ஊருக்கு ஏதோ வேலை விஷயமா போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அப்பவும் நிறைய தடவை கால் பண்ணிருக்கேன். என் கால் கூட அட்டன் பண்ணி பேசாதவன் இப்ப எப்படா? சொல்றேன்டா, சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். போதும்டா, நிறுத்துங்க. உங்க பாச மலையில நனையறதுக்கு தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேனா? எனக்கு தேவை சிவானி. நான் இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்கடா. டேய், என்னடா என்ன? டேய் டேய் அண்ணா, நான் இருக்கேன்ல. கல்யாண மாப்பிள்ள, நீ கூலா இரு, நான் பாத்துக்கிறேன். என்னடா என்ன பாப்ப? அவனுக்கு தம்பினா என்ன எல்லாத்தையும் நீ கிழிச்சிருவியா? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இதோ இப்பவே உங்க எல்லார் கண்ணு முன்னையும் அவளை இழுத்துட்டு போறேன். என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். இழுத்துட்டு போறதெல்லாம் ஏன் வேலைடா, அத நீ பார்க்க கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன் விஷயத்துக்கு வாரேன். அதுக்கு முன்ன நான் இங்க எப்படி வந்தேன், எதுக்காக வந்தேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்? ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களா நான் எப்படி இங்க வந்தேன்னு? ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். டேய் டேய் டேய், வாய மூடு. எப்படியோ உன் ஆப்பு கன்ஃபார்ம். அது ஏன் கத்தி கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமா ஆமா, ஆப்புக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? வெயிட் பண்றா. ஹலோ ப்ரோ, நீங்க சொல்லுங்க. ஆமா ஆமா, என் தங்கச்சியை நீங்க தான் காப்பாத்துறீங்கன்னு சொன்னா, அதுக்கு முத ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். ஏன் அண்ணியை நான் காப்பாத்துறேன், இதுல என்ன இருக்கு? என்ன? இல்லடா, நீ இப்படி பேசுறத கேட்க சந்தோஷமா இருக்கு. டேய், ஆனா நான் உன்னை பார்த்தது ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலடா. அன்னைக்கு நான் உன்னை அந்த நிலைமையில பார்த்து மனசளவுல செத்துட்டேன்டா லட்சு. நான் உன்னை பார்க்கும்போது நடு ரோட்ல உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருந்த. நடு ரோட்ல. உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது. காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது. காலம் எந்த கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டது. காதல் என்னை விட்டு விட்டு எங்கு சென்றது. கடவுள் வந்த பூமி மீது வாழும் போதிலும் காதல் தோல்வியாகும் போது சாக தோன்றிடும். காதல் இன்றி பூமி மீது வாழ நேர்ந்திடும். கொஞ்ச நேரம் கூட நரகம் போல மாறிடும். லட்சு, ஆமாண்டா, யார் உதவியாவது கிடைக்காதன்னு நடு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்த பத்தியா? அப்போ அந்த நேரம் நான் உன்னை பார்த்தேன்டா. அடுத்த செகண்ட் ஓடி வந்து உதவலான்னு வந்தேன். வரும்போது தான்டா பார்த்தேன், நீ அழுகிறத ஒருத்தர் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ரசிச்சு சிரிச்சானா? யாராது? இதோ நிக்கிறானே, சந்தோஷ். இவன் தான்டா நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டான். அப்பவே புரிஞ்சு போச்சு, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் காரணம் இவன் தானே. என்னடா என்ன? நான் பார்த்து சிரிச்சேனா உடனே ஆக்சிடென்ட் காரணம் நானா? நீதான்டா, நீயே தான். டேய், அன்னைக்கு சிவானி ஆக்சிடென்ட் காரணம் இவனா? ஆமாண்டா. டேய் சந்தோஷ், அன்னைக்கு என் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டா, அதுக்கெல்லாம் காரணம் நீதானா? திரு, இவனை சும்மா விடக்கூடாது. டேய் என்னடா என்ன பண்ணுவீங்க? அவன் சொன்னா நம்பிடுவீங்களா? நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேங்கிறதுக்கு ஆதாரம் இருக்காடா? டேய், ஆதாரம் இருந்தா சொல்லு. நீங்களா உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. திரு, சக்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கடைசியா இவனை கவனிச்சுக்கலாம். டேய், என்னடா என்ன கேட்ட? ஆதாரமா? ஆமாண்டா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? இருந்தா மட்டும் என்கிட்ட பேசு. ஆதாரம் இல்லாம எதுவுமே என்கிட்ட பேசக்கூடாது. ஓஹோ, ஓகே ஓகே. டேய், உண்மையிலே ஆக்சிடென்ட் பண்ணது இவன் தானா? எதுக்காகடா? எதுக்காக? சிவானிய போய் அவன் வச்ச குறி உனக்கு தான்டா. உன்னை காப்பாத்த அவங்க போய் உள்ள விழுந்துட்டாங்க. ஆமாண்டா, ஆமா. அன்னைக்கு கார் ஸ்பீடா என் மேலதான் மோத வந்தது. சிவானி தான் ஊட வந்து. ஆமாண்டா. ஏய் சரிடா, அன்னைக்கு நீ என்ன பார்த்த. ஏன்டா ஏன் என்ன பார்க்க வரல? யார் சொன்னா உன்னை பார்க்கலன்னு? லட்சு, டெய்லி பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னடா சொல்ற? ராம்,
அப்பா எதுக்காக உன் மேல கோபப்பட்டாங்க? எதுக்காகனா இல்ல குழந்தையோட நீ நின்னப்போ குழந்தைய ஆசிரமத்துல விட்டுட்டு வா அப்படி இப்படின்னு அப்பா பேசுனதுக்கு காரணம் என்ன? ஆ, காரணம் உன் வாழ்க்கை இப்படியே போயிடும், என் மகை வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அந்த குழந்தை கையில இருந்தா அந்த குழந்தைய மட்டுமே பார்த்துட்டு உன் வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்கவே மாட்ட அப்படின்னு நினைச்சு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அன்னைக்கு அந்த குழந்தைய ஆசிரமத்துல விட்டுட்டு வான்னு சொன்னது. உன்கிட்ட பேச மாட்டேன்னு பேசாம இருந்தது. ஆமாண்டா, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான்டா அப்பா நான் அம்மா எல்லாம் ஒதுங்கி இருந்தோம். ஆனா நம்பவே முடியாம உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையில என் கண்ண முன்ன தெரிஞ்சு ஒருத்தன் வந்து நின்னா நான் சும்மா விட்டுருவேன்? சொல்லுடா, நான் சும்மா விட்டுருவேன்? லட்சு, அவன் தான் காரணம்னு தெரிஞ்சதும் உங்க எல்லாத்தையும் டெய்லி பார்த்துட்டு தான் இருந்தேன், உங்களுக்கே தெரியாம மாஸ்க் மூலமா. டேய், நான் தான் சந்தோஷ்க்கு காமிச்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன். அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாஸ்க கட்டிட்டு அவன் முன்ன வந்து நிக்கணும்னு நினைச்சேன். இப்போ நின்னேன்ல. டேய் பெரிய மாஸ் ஹீரோ மாதிரி பேசாத. உனக்கு என்னடா தெரியும்? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னாலதான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனதுங்கிறது கூட உன்கிட்ட ஆதாரம் கிடையாது. எதுவுமே இல்லாம இப்ப எதுக்குடா முன்ன வந்து நின்ன? டேய், உன் மேல செம்ம கடுப்புல இருக்கேன். பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியாரு. இல்ல என்ன வேணாலும் பேசுங்கடா, ஆனா யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த திமிரை தான் என்கிட்ட இருந்து குறைக்கணும். அதெல்லாம் குறைச்சிடலாம். சரி, நீ எப்படி அன்னைக்கு கடையில சிவானி அதான் சொன்னேனே சந்தோஷால தான் உங்களுக்கு பிரச்சனைனதோ உங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணதை விட நான் சந்தோஷம் தான் வாட்ச் பண்ணேன். அவன் எங்க போனானோ அங்க போனேன், அவன் என்ன பண்ணானோ அதை நான் பாத்துட்டு இருந்தேன். லட்சு, ஆனா இப்போ அவன் ராம் ரத்னவேல் ஐயாங்கிறது என் ஃப்ரெண்டோட அப்பா தான். அவர்கிட்ட வந்து இவங்களோட அடியால் உதவி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரத்னவேல் ஐயாட்ட போய் பேசி இது என்னோட ஃபேமிலி நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட இவன் போன் பண்ண மொத்தெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லி மெயின்டைன் பண்ண சொல்லி மண்டபத்துக்குள்ள நான் வந்தேன். எதுக்குடா நேரடியா நீயே வந்து? இல்லடா, நானா வந்திருந்தா எந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. இந்த சந்தோஷோட கஷ்டப்பட்டவங்க கொஞ்சம் நஞ்ச பேர் இல்ல. உனக்கு ஒரு முடிவு கட்டதான் இன்னைக்கு வந்திருக்கேன். லட்சு, ஆமா ராம், உன் வாழ்க்கைய அவ்வளவுதான் நினைச்சப்போ இப்போ ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற. அந்த வாழ்க்கையை நல்லபடியா வாழ வைக்காம நாளா பிறகு என்னடா கூட பிறந்தவேன்னு? டேய், உனக்கு நல்லது நடக்கணுங்கிறக்காக தான்டா அப்பா கோச்சுக்கிட்டது, நான் பேசாம இருந்தது. நம்ம குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க, உன்னை நாங்க எப்படா விட்டுருவோம்? டேய் டேய் டேய், என்னடா? இல்லடா, நிறைய நாள் நினைச்சு கஷ்டப்பட்டிருக்கேன். உன் கூட பேச முடியலையே பார்க்க முடியலையேன்னு என்ன இப்படி மறந்துட்டியேன்னு கூட நினைச்சிருக்கேன்டா. ஆனா இல்ல, என்னதான் நீங்களும் நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. டேய், கூட பிறந்த பொறப்புடா, எந்த சூழ்நிலையிலும் இல்லேன்னு ஆயிடுமா என்ன? சரி, இங்க பாரு, இப்போ உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலாம். என்னடா, என்ன பண்ண முடியும் உங்களால? ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும். அது இல்லாம இப்போடா உங்க கண்ணு முன்னே அவளை நான் இழுத்துட்டு போறேன். யாரு என்ன பண்றீங்கன்னு பாக்கலாம். சிவா, பயப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். இல்லனா இந்த சந்தோஷ் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது, பாத்துக்கலாம். சக்தி, சொல்லு திரு, அங்க ஊர்ல இருந்து கவிதாவோட அப்பா அம்மா கிளம்பிட்டாங்களா? சரவணா எப்படி இருக்கான்? டேய், அவங்க கிளம்பிட்டாங்க. சரவணா அவங்க விட்டுட்டு தான் வராங்க. என்னடா சொல்ற? அவனுக்கு எந்த இம்ப்ரூவும் இல்லையாண்டா. அதனால வைத்தியத்துக்காக அங்கேயே விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும் கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆமா திரு, கவிதாவோட அப்பா அம்மா நம்ம ஊருக்கு ரீச் ஆயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு இங்க மண்டபத்துக்கு வாரேன்னு சொன்னாங்க. ஓ, அவனுக்காக நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவ்வளவுதானா? விடுடா, நம்ம ஒண்ணு நல்லது செய்யணும்னு நினைச்சோம். ஆனா கடவுள் ராம் தம்பி மூலமா நமக்கு நல்லது செய்யறாரு. நம்ம நல்லது நினைக்கிறதுனால நல்லது தான்டா நடக்கும். எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமையா ராம் தம்பி இவ்வளவு தூரம் பேசுவாரு? வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிடா. டேய், என்னடா ஆட்டாலாம் தெரிஞ்ச ஒன்னும் பயமா இருக்கோ? கத்துற? நான் ஏன்டா பயப்படணும்? நான் ஏன் பயப்படணுங்கிறேன்? உங்க அப்பனே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். டேய், ஹே, வாய மூடுங்கடா. நான் ஏதாவது செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு மெயினா ஆதாரம் வேணும். அது உங்களுக்கு கிடைக்கவும் செய்யாது, இருக்கவும் இருக்காது. ஆதாரம் தானே, நான் இருக்கேன்டா. நீயா? நீ எப்படி? நானே தான்டா. நீ என்ன எதிர்பார்க்கல. கவிதா, ஓ வந்துட்டீங்களா? ஆனா கவிதா முகம் சரியாயிடுச்சு. ஆமாமா, அங்க போனதுல இருந்து ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்தாங்க. ஓ சூப்பர்ண்ணா. ஹே, நீயா? வந்துட்டியாடி? வா,
உனக்காக தாண்டி, உனக்காக தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப இங்க வருவ, என் கண்ணு முன்னால நிப்பேன்னு. இன்னையில இருந்து உனக்கு கஷ்ட காலம் தாண்டி. டேய் டி டி என்ன யோசிக்கவே மாட்டேன், பல்ல தட்டிடுவேன். என்னென்ன? சீ வாய மூடா. ஏய் ஆனா ஆனா உனக்கு என்னடா கஷ்டப்பட்டு இவளுக்கு ஆக்சிடென்ட் பண்ணோமே, இவ முகத்தை சிதைக்கணும்னு நினைச்சோமே, ஆனா இப்போ எப்படி அதெல்லாம் சரியா போச்சுன்னு நினைக்கிறியா? ஆக்சிடென்ட் நான் நான் பண்ணது. என்னடா எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? ஏய் லேப்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி என் முகம் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான், கரெக்ட் தானே? ஏய் இல்ல இல்ல, நானா இல்ல. அதுக்கு ஆதாரம் இருக்கா? சீ நீ உளறத பார்த்தாலே தெரியல. கவிதா என்ன சொல்றீங்க? உங்க முகம் இப்படி ஆனதுக்கு காரணம் திரு இந்த சந்தோஷ் தான். நீங்க அன்னைக்கு போன்ல சொன்னப்ப கூட என்னால நம்ப முடியல, ஆனா நான் விசாரிச்சப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிளான் பண்ணி திரு என் முகத்தை அப்படி ஆக்கியிருக்கான். பிளான் பண்ணியா? சொல்லுடா, நீதானடா, நீதான காரணம். இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனது உன்னோட பிளான் தானே? ஏய் என்னம்மா, கல்யாணம் முடியிருக்கும்னா உன்கிட்ட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக உன்கிட்ட நெருங்கி எல்லாம் வந்தேன். ஆனா நீ ஒத்துக்கல. இந்த முகர்கிட்ட அழகா இருக்கறனால தானே இப்படி பண்றேங்கிற ஒரு வேகத்துல அப்படி நான் ஆக்சிடென்ட் கூட பண்ணிருக்கலாம். நான் பண்ணிருக்கலாம்னு நீ கெஸ் பண்ற. அச்சச்சோ, ஆனா அது ரொம்ப தப்புமா. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு எதுவுமே தெரியாது. சீ வாய மூடு. உன்னையெல்லாம் கவிதா கூல் கூல். கவிதாவை லட்சுமணுக்கு தெரியுமா? எப்படி? இல்ல சார், ப்ராடு. இவன் ஒரு ப்ராடு. இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவன் சுயநலத்துக்காக இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஓகே ஓகே கூல் கூல். நீங்க பேச வேண்டியத பேசிட்டீங்கல, விடுங்க நான் பாத்துக்கிறேன். என்னடா என்ன பாப்ப? நானும் பாத்துட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து. பெரிய ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்க. என்னடா மனசுல ஹீரோ நினைப்பா? ஐயே அதெல்லாம் இல்லடா. ஆனா ஹீரோவானா எனக்கு சந்தோஷம் தான். என்ன பாக்குற? இத்தனை நாள் நீ ஹீரோவா இருந்த இல்ல, ஒரு 2-3 நாளைக்கு நான் ஹீரோவா இருக்கேன்டா. ஓகே தானே? நீ எப்பவுமே எனக்கு ஹீரோ தான்டா. சரி என்னதான் நடக்குது? நீ என்ன பண்ற? வெயிட் நம்ம துறை கிட்ட கொஞ்சம் பேசிக்குவோம். ரொம்ப துள்றாருல. சரிதான். என்னடா? ஐயோ ஒண்ணே இல்லடா, இப்படி எல்லாம் கத்தாத. நான் உங்க எல்லாத்தோட சின்ன பிள்ளைதான், கொஞ்சம் பயந்துருவேன். சின்ன பிள்ளையா இரும மாடு மாதிரி இருந்துகிட்டே? டேய் கண்ணை வச்சு தொலைச்சிடாதடா. எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்பு என்ன, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டனால உடம்பெல்லாம் முறுக்கேத்தி சும்மா கிண்ணனு. டேய் கொஞ்சம் மாசா ஹீரோ மாதிரி இருக்கேன்டா. ஏன் உனக்கு பொறுக்கலையா? இப்ப எதுக்குடா இந்த பேச்சு? இங்க பார், ஒழுங்க மரியாதையா அவரால் வேலையை பார்த்துட்டு போங்க. என் பொண்டாட்டியை இழுத்துட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன். தேவையில்லாம ஆளுக்கு விளக்கம் பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கோம். என்னடா போலீஸா? அடே என்னடா நீ எல்லாம் போலீஸ பத்தி பேசுற? அடப்பாவி, பயம் விட்டு போச்சா? ஹேய் பொறுடா, நீ போலீஸ் கிட்ட போறத அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இப்போ போலீஸ் கிட்ட இருந்து 2 பேர் வராங்க, அவங்கள பாக்குறியா? என்ன போலீஸ் கிட்ட இருந்தா? யார் அது? ரொம்ப ஆர்வமா இருக்க போல, அக்கட சூடு. இவங்க எப்படி வர முடிஞ்சது? சந்தோஷ் என்னப்பா நல்லா இருக்கியா? அப்பா நீங்க எப்படி? என்னங்க நீங்க வந்துட்டீங்களா? என்னங்க? அம்மா, இவர் எப்படி வந்தாரு? இவரை ரிலீஸ் பண்ண விடாமல வச்சிருந்தேன், இப்போ உடனே எப்படி? என்னங்க? லட்சுமி என்னங்க நீங்க வந்துட்டீங்களா? என்னங்க, ஒவ்வொரு நாளும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நம்ப முடியலங்க. அழாதமா அழாத. என்னோட முட்டாள்தனத்தினால உன்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டேன். அழாதமா. என்னங்க இனி என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களே? சொல்லுங்க. என் தண்டனை காலம் முடிஞ்சிருச்சுமா. இனி மிச்ச காலம் உன் கூட மட்டும்தான். என்னங்க? ஐயோ அழுது உருகுதுங்க. இந்த ஆள் எப்படி வந்தான்? இவனை இன்னும் 6 மாசத்துக்கு உள்ளே வச்சிருக்கணும்ல நினைச்சேன். ஐயோ என் பிளான்லாம். சரி நாமளும் போய் எமோஷனலா பேசுவோம், இல்லைன்னா சரி வராது. பா சந்தோஷ் பொத்தல இன்னும். அப்பா என்ன பெத்த தெய்வமே, வந்துட்டீங்களா? அப்பா
ஏய் நேத்துங்க நேத்துங்க இவனுக்கு எதுக்கு இப்ப இந்த பிஜிஎம் அதானே ஏய் விடுங்க விடுங்கப்பா அப்பா அப்படின்னு சொன்னதும் தன்னை போல அந்த பிஜிஎம் வந்துருச்சு அங்க 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 பாருங்க அப்பா அப்பா இப்படி பாருங்க ஐயோ கொன்னீர் வேற வந்து தொலைய மாட்டேங்குது மேனேஜ் பண்ணுவோம் அப்பா சந்தோஷ் நல்லா இருக்கியாப்பா நீங்க எல்லாமே எப்படிப்பா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா என்னப்பா சொல்ற ஆமாப்பா நீங்க இல்லாம நரக வேதனை நானும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா ஓ அப்படியாப்பா அதனாலதான் என்ன பெயில எடுக்காம அதுக்கப்புறம் எப்பேற்பட்டாலும் ரிலீஸ் தேதியை தள்ளி போடுங்கன்னு மேல அதிகாரி கிட்ட எல்லாம் பேசுனியாப்பா அப்பா என்னங்க என்ன சொல்றீங்க உண்மையதாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சந்தோஷ் சொல்லியா ரொம்ப கஷ்டப்பட்ட போல அப்பா வெளியவே வரக்கூடாதுன்னு பா என்னப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களை வெளியே எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்றியாப்பா அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு என்ன சொல்றீங்க நீங்க வெளியே வராது காரணம் சந்தோஷா ம் என்னங்க என்ன என்ன சொல்றீங்க ஆமாமா நான் வெளியே வரக்கூடாதுன்னு பாவம் நம்ம பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் வெளியே வரக்கூடாதுனா டேய் சண்டாளா உங்க அப்பையன் ஜெயிலே கிடக்கட்டும் வெளியே வரக்கூடாதுன்னு நினைச்சா சரி நான் என்னடா பண்ணேன் என்னையே வெளியே வர விடாம லாக் பண்ணி வச்ச எதுக்குடா ஏன் அப்படி பண்ண ஐயோ அங்கிள் நானா ஒண்ணுமே சீ வாய மூடு துரோகி துரோகி உங்க அப்பா எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான்டா அவனுக்காக நான் உண்மையா இருந்து அவன் கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஆனா நீ அவன் பெத்த பிள்ளையா இருந்துகிட்டு தூ எதுக்காகடா எதுக்காக இதெல்லாம் பண்ண ஐயோ அங்கிள் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க நான் என்ன பண்ண போறேன் நான் எதுக்காக உங்களை ஜெயில வச்சிருக்கணும் அதாயா அப்பா கேக்குறேன் என்ன காரணம் எதுக்காக நான் வெளியே வராம உள்ள லாக் பண்ணி வச்ச சந்தோஷ் அம்மா சொல்லுடா ஏன்டா அப்படி பண்ண ஐயோ அம்மா நீ என்ன சந்தேகப்படுறியா நான் அப்படி எல்லாம் பண்ணுவேனா அப்பா யாரோ கேப்பார் பேச்ச கேட்டுட்டு ஆடுறாங்கன்னா நீயும் அவர் பேச்ச கேட்டுட்டு சீ வாய மூடுறா உன் நடவடிக்கை கொஞ்ச நாள சரியில்லையே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ ஏன் வாழ்க்கையிலேயே இப்படி புரிஞ்சிச்சுடா நல்லா புரிஞ்சது மத்தவங்கள கஷ்டப்படுத்த மொத்தல சந்தோஷப்பட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் பாத்தியா அதான் நீ என்னையே கஷ்டப்படுத்தி பாத்துட்ட அடுத்தவங்களை நீ கஷ்டப்படுத்தும் போது பெத்தவள உன்னை நாளார அரைஞ்சிருந்தேனா இப்ப எனக்கே இந்த நிலைமை வந்திருக்காதுடா அம்மா அறிவில்லாம பேசாத யாருக்கு அறிவில்ல கொஞ்ச நாள உன் வில்லத்தனத்தை பார்த்து எனக்கே சந்தேகம் வந்ததுடா உன்னாலதான் என் மகன் என் மூத்தவன் காணாம போயிருப்பானோன்னு மா டேய் சொல்லுடா சொல்லு ஏன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண சொல்லுடா இரு என்னடா இதெல்லாம் அதான்டா எனக்கும் புரியல எனக்கு ஒண்ணு புரியுதுடா என்ன ராஜு இது சந்தோஷ் வெளியே மட்டும் இல்ல அவன் வீட்டுக்குள்ளேயும் வில்லனா தான் இருந்திருக்கான் ஆமாண்டா நான் கரெக்டா யோசிச்சிருக்க இவன் வெளியே மட்டும் இல்ல வீட்டுக்குள்ளேயும் வில்லன் தான் டேய் நாம ஒன்னும் பண்ண வேண்டாம் நடக்கிறத மட்டும் பாரு கடைசியா நாம என்ட்ரி கொடுத்தா போதும் டேய் பொறுமையா இருறோ உண்மையெல்லாம் வெளியே வரட்டும் உண்மையா சொல்லுடா சொல்லு எதுக்காக எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண உனக்கு என்னதான் தேவை பெத்தவங்கள கூட பிறந்தவனையே நீ விரோதியா நினைக்கிறேனா உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க சொல்லுடா மாமா நிறுத்துறியா என்ன நானும் அமைதியா இருந்த அளவுக்கு மீறி பேசிக்கிட்டே போற சொல்லுமா சந்தோஷ் நான் என்ன பண்ணேன்னு இப்ப கத்துக்கிட்டு இருக்க இந்த மனுஷன் வெளியே வராத காரணம் எனக்கு எதுவும் தெரியாது பெயில் எடுக்காததுக்கு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான் அவர் செஞ்ச தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும் அது மட்டும்தான் புரியுதா இல்ல இல்லையா சந்தோஷ் நீ என்ன வெளியே எடுக்காதது காரணம் நான் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இல்ல வேற காரணம் இருக்குடா சொல்லுடா என்னன்னு சொல்லு அது மாதிரி சரவணா எங்க அவனை என்ன பண்ண என்ன சரவணாவை என்ன பண்ணையா அவனை நான் என்ன பண்ணேன் இதோ அம்மாதான் எங்கேயோ கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தது அதுட்ட கேட்காம என்கிட்ட போய் டேய் இங்க பாருங்க நீங்க எப்படி கேட்டாலும் என் பதில் ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு எதுவும் தெரியாது நான் எதுவுமே பண்ணல இல்லடா நீ என்னென்ன பண்ணேன்னு நான் சொல்லட்டுமா டேய் எப்போடா அதானே என்னடா நடக்குது எப்படி வேணால அதுவும் இந்த கோலத்துல என்ன இது அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு இவன் இவன் எப்படி சரவணா சரவணா அம்மா எப்படிமா இருக்க என் பிள்ளை எப்படி இருக்கேன்னு கேக்குறானா சரவணா சரவணா உனக்கு மா உன் மகன் வந்திருக்கேம்மா ஏமா ஏன் அழுகுற சரவணா அப்பா இப்பதான் வாரீங்களா ஐயா இல்லப்பா நீங்களும் இப்பதானே ஜெயில இருந்து வாரீங்க தம்பி சரவணா
சரவணா, சரவணா, இவ்வளவு நாளா எங்கேயா போயிருந்த? இந்த அம்மா விட்டுட்டு எங்க போயிருந்த? சரவணா, நீ பழைய மாதிரி ஆயிட்ட. உனக்கு எல்லாம் சரியா போயிருச்சுடா. சரவணா, எப்படி சரவணா, எப்படி இதெல்லாம்? ஆமாமா, நான் பழையபடி ஆயிட்டேன். எல்லாம் திரு சக்தியாலமா. திரு சக்தியாலயா? ஆமாமா, அவங்க அவங்க செஞ்ச உதவிமா. இப்போ உன் முன்ன நான் தெளிவா வந்து நிக்கிறேன். டேய், திரு சக்தியா? ஐயோ, அவங்கள பழி வாங்கணும் தானடா இவ்வளவு நாள் நான் எல்லா விஷயமும் பண்ணேன். சரவணா, என்னையா சொல்ற? ஆமாப்பா, அவங்கதான் என்ன ஊர்ல வைத்தியசாலையில சேர்த்து இந்த அளவுக்கு சரியானதுக்கு காரணம். தம்பி திரு சக்தி, உங்களாலதான் என் புள்ள சரியானானா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்னங்க பெரிய பெரிய வார்த்தையை சொல்லிக்கிட்டு, அதுவும் கையெடுத்தெல்லாம் கும்பிட்டுட்டு. இல்லையா, உங்க கால்ல கூட நான் விழலாம். ஆனா அதுக்கெல்லாம் நான் தகுதியானவளான்னு தெரியலையே. உங்க குடும்பத்தை கொஞ்சம் நெஞ்ச பாடா படுத்தினேன். ஆனா நீங்க எனக்கு, ஐயா, நான் உங்க கால்ல. அம்மா, வேண்டாமா, வேண்டாம், பெரிய பெரிய வார்த்தையை சொல்லாதீங்க. உங்க மகன் சரியாகணும்னு தான் நாங்க நினைச்சோம். இப்போ சரவணாவை பார்க்க எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இந்த சந்தோஷம் போதுமா? ஐயா, உங்க மனசு யாருக்கும் வராது, யாருக்கும் வராதுயா. ஆனா உங்களுக்கு நான் காலம் பூரா கடமைப்பட்டிருக்கேன். என் பிள்ளைய நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. என் புருஷனும் வந்துட்டாரு. என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இனி என் மனசுல எந்த அழுக்கையும் வச்சுக்க மாட்டேன். ராமு, நான் இப்ப சொல்றேன், சிவானி கழுத்துல நீ தாலி கட்டு. யார் என்ன பண்ணிடுறான் நான் பாத்துறேன். என்ன பெத்தவளே, நீ யா இப்படி சொல்ற? ராமு, போயா போ. 3 ஜோடியும் மணமேடைக்கு போங்க. உங்க கல்யாணத்தை நான் சந்தோஷமா பாத்துட்டு போறேன். ராம், போ ராம், சிவானி கழுத்துல தாலிய கட்டு. இதோ கட்டுறேமா. லட்சு, என்னடானா, என்னடா உடனே இப்படி மாறிட்டாங்க? அவ்வளவுதான்டா, உண்மை தெரிய வரும்போது மாற்றமும் வரத்தானே செய்யும். டேய், ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சந்தோஷ் தானா? அம்மா, என்ன பேசிட்டு இருக்க? சொல்லுமா, யார் கழுத்துல யார் தாலி கட்ட சொல்ற? என்னடா, என்ன உனக்கு? அவங்க ரொம்ப நல்லவங்க தான். நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமா பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோம். இனியாவது அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். முகூர்த்த நேரம் முடியங்குள்ள மணமேடைக்கு ஏற சொல்லு. என்னென்ன? நான் ஏற சொல்லணுமா? நான் ஒண்ணு நினைச்சா இதை முடிச்சே தீருவேன். சிவானி அதுவும் நான் மனசுல நினைச்சிட்டேன். ஒன்னு வாழ்ந்தா அவ ஏன் கூட வாழணும், இல்ல செத்து போகணும். ஹேய், வாய மூடா. ஏதாவது பேசுன? என்னமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆளுக்கு ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன வில்லன் ஆக்கலான்னு பாக்குறீங்களா? சொல்லுமா. சந்தோஷ், நீ வில்லன் தாண்டா. நான் வெளி உலகத்துக்கு மட்டும் நினைச்சேன். ஆனா நீ நம்ம குடும்பத்துக்குள்ளே வில்லனாதான் இருந்திருக்க. நான் இதுக்கு மேல உன்கிட்ட பேச விரும்பல. நீ ரெடி பண்ண எல்லாமே போலி டாக்குமெண்ட் தான். கல்யாணத்துல பிரச்சனை பண்ணாம போயிடு, இல்லைன்னா நானே உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னமா, என்ன சொன்ன? நானே உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்டா. இந்த இடத்த விட்டு போயிடு. உன் புருஷன் உன் மூத்தமாவை வந்ததும் உனக்கு நான் ஆகாதவன் ஆயிட்டேன்ல. சொல்லுமா, இவ்வளவு நாள் ஏன் தயவுல தானே இருந்த? டேய், உன்னை நம்பிக்கிட்டு இருந்தேன்டா. நீதான்டா என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிருக்க. துரோகமா? அப்படி நான் என்ன பண்ணேன்? தேவையில்லாம பேசாதமா. சந்தோஷ், என்னடா நீ என்ன சொல்ல போற? நான் சொல்லக்கூடாதுன்னு தான்டா நினைச்சேன். ஆனா நான் சொல்லாம உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம நீ திருந்த மாட்ட. என்ன மிரட்டையா? இங்க பாரு, நீ பைத்தியமா இருந்தப்ப உன்னை பார்த்து நானும் கவனிச்சுக்கிட்டேன். மறந்துடாதடா. நானும் உன் சப்போர்ட்டுக்கு இல்ல, எங்கேயாவது ஆசிரமத்துலதான் போய் இருந்திருப்ப. உண்மைதான்டா, என்ன நீ பார்த்து கவனிச்சுக்கிட்டதான். பரவாயில்ல, பைத்தியத்தை கவனிக்கவும் மனசு இருக்குன்னு. ஆமாண்டா, ஆமா. பைத்தியம் ஆக்கவும் மனசு இருக்குல்ல. என்ன சொன்ன? என்னடா, என்ன சொல்ற? என்னடா உதறுதா? நீ என்ன மட்டும்தான் கஷ்டப்படுத்திருக்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியலையே நினைச்சிட்டு தான்டா வந்தேன். ஆனா நீ இப்ப நடந்துக்கிறத பார்த்ததும் நல்லா தெரியுதுடா. நீ என்ன மட்டும் இல்ல, அப்பா அம்மா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திருக்க. எல்லாம் உன் சுயநலத்துக்காக. உனக்கு நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவ, சரிதானே? என்னடா, என்ன இப்படி எல்லாம் பேசுற? சரவணா, என்னையா சொல்ற? சந்தோஷ் தான் உன்ன என்னையா? மா, நான் மாடியில இருந்து விழுந்துதானமா பைத்தியமானே. ஆமாயா. என்ன மாடியில இருந்து தள்ளி விட்டதே சந்தோஷ் தாமா.
சரவணா என்னையா சொல்ற? ஆமாமா, நான் கீழே விழுந்ததுக்கு காரணம் இவன் தான். சொல்லுடா சந்தோஷ். ஏய் என்னடா என்ன? நான் அமைதியா இருந்தா என்ன வேணாலும் பேசுவியா? சந்தோஷ் மாமா, இவனுக்கு பைத்தியம் தெரியல, இப்பதான் புடிச்சிருக்கு. யார் சொல்றதே கேட்டு பைத்தியம் பிடிச்சு ஆடுறான். யார் சொல்லி கொடுத்தா? அந்த திரு சக்தி ராம் அவங்க தானே? சொல்லுடா. யாரும் சொல்லி கொடுக்கலடா, உண்மை இதுதான் உனக்கே தெரியும். நீ சொல்றியே அவங்களாம் எனக்கு நல்லதுதான் செஞ்சாங்க. அதை விட நான் இப்ப தெளிவாகி இந்த அளவுக்கு வந்திருக்கேனா அதுக்கு காரணம் நீ ஆக்சிடென்ட் பண்ணி கஷ்டப்படுத்தினியே கவிதா, அவங்க அப்பா அம்மா தான். கவிதாவோட அப்பா அம்மாவா? ஆமாண்டா. அதை விட இப்ப இங்க என்ன கூட்டிட்டு வந்தது யாருன்னு தெரியுமா? யாருடா? சரவணா, யார் கூட்டிட்டு வந்தா? ஹலோ ஒரு நிமிஷம், அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்ப பேச வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா முகூர்த்த நேரத்துக்குள்ள இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும்ல. டேய் என்னடா என்ன? எனக்கு நீ முடிவு கட்ட போறியா? யாராலும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. சுத்தி நின்னுக்கிட்ட ஆளுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு ஒவ்வொன்னா சொல்றீங்க. நான் செஞ்சேன்னு சொல்றதுக்குள்ள ஆதாரம் இருக்காடா? சொல்லுங்க. ஏ கவிதா, என்னாலதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னியே, ஆதாரம் இருக்காடி? ஏய் வாய மூடு. ஆதாரம் இல்ல நீ என் மேல எந்த கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. டேய் ராம், திரு சக்தி, ஆக்சிடென்ட் பண்ணேன் அது பண்ணேன் இது பண்ணேன்னு ஒவ்வொன்னா சொன்னீங்க. எல்லாத்துக்கும் உங்ககிட்ட ஆதாரம் இருக்காடா? சொல்லுங்கடா, இருக்கா? இல்ல நீங்களும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண கூடாது. அப்புறம் சரவணா, நான் தான் மாடியில இருந்து தள்ளி விட்டேன்னு என்னடா ஆதாரம் இருக்கு? சொல்லுடா. டேய் இல்ல போய மூடிக்கிட்டு இரு. யோ பெரிய மனுஷங்களா, பெயில எடுக்காதது மட்டும்தான் என் தப்பு. பிச்சைப்படிக்கு ஜெயிலுக்கு போனதுக்கு நீங்க தான் காரணம். அதுல நீங்க என்ன குத்தம் சொல்றது? சொல்லுங்க. என் மேல ஒரு தப்பும் கிடையாது. சந்தோஷ், நீ பேசுறதுலாம் தப்புடா. நிறுத்தமா. உன்கிட்ட படிச்சு சொன்னேன், உன்னை நல்லவளா இரு இல்ல கெட்டவளா இருன்னு. இதுங்கிட்ட இருந்து தொலையாத, அது உனக்கும் கேடு எனக்கும் கேடுன்னு. இப்ப வச்ச பத்தியா ஆப்பு? டேய் பேசாத, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். எனக்கு இப்போ அந்த பொண்ணு வேணும், அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 50 கோடி ரூபாய் சொத்து அவ என்கிட்ட இருந்து எழுதி வாங்கியிருக்கா. இப்போ இந்த நிமிஷம் அவளை நான் கூட்டிட்டு போறேன். டேய் நல்லவங்களா, உங்களால முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க. நீங்க போலீஸ்க்கு போனாலும் சரி இல்ல கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்போ நான் நினைச்சது நடக்கணும், அவ்வளவுதான். சிவானி. சிவா பயப்படாத. தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இவ்வளவு திமிரா பேசினா எல்லாம் சரியா போகுமா? ஆதாரம் நான் கேக்குறான். இத்தனை பேர் சாட்சி இருக்கான்னு அவனுக்கு அறிவில்லை இல்ல? ஏய் சக்தி, திரு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இப்படிப்பட்ட சைக்கோவை விட்டு வைக்கிறது தான் தப்பு. வா ஸ்டேஷனுக்கு போலாம், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவோம். சரிடா. கரெக்ட். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். ஹலோ ஒரு நிமிஷம். அவன் இவ்வளவு நேரம் கூவி ஆதாரம் இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேங்கிறீங்க? டேய் அதுக்காக பொருடா, ஆதாரத்தை கலெக்ட் பண்ணலாம். ஆதாரமா? என்னடா சொல்ற? டேய் எனக்கு தெரியுமுடி. என்ன ஆதாரம் இருக்குங்கிற? எவனையாவது இவ்வளவு நேரம் நான் பேசுறதை விட்டு வீடியோ எடுக்க வச்சியா? டேய் நீ வீடியோவை 100 தடவை போட்டு பார்த்தாலும் இந்த தப்பெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு ஒண்ணுமே இருக்காதுடா. ஏன்னா நான் பேச மொத்தம் உஷாரா இருப்பேன். எந்த தப்பும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லவே இல்ல. அதே மீறி வீடியோவை ஏதாவது எடிட் பண்ணீங்க, நான் வேற லெவல்ல போக வேண்டியிருக்கோம். ஏய் என்னடா நீ ஒரு மகா வில்லன் அப்படின்னு ஒரு பெரிய ரேஞ்சில நினைச்சிட்டு இருந்தா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன காமெடியா? காமெடின்னு சொல்றியா? அப்பனா எனக்கு எதிராக ஏதோ ஆதாரத்தை கலெக்ட் பண்றேன்னு சொன்ன. என்னடா என்ன அது? உங்கள மாதிரி ஆட்களுக்கு புத்தியவும் கேமராவை எங்கேயாவது தெரியாம ஒளிச்சு வச்சு வீடியோ எடுக்கிறதா? சொல்றோம், கேமராவை எங்க வச்சிருக்க? அட கூமுட்ட, இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனா? டேய் அத உன் மூஞ்சி வீடியோ எடுக்கவா? உன்னை பத்தி எல்லாருக்கும், முக்கியமா உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியட்டும்ங்கிறதுக்காக தான் நீ பேசுறத பொறுமையா நின்னு பாத்துட்டு இருந்தேன். டேய் என்னடா பண்ற? என்னடா அண்ணா, அவன் இவ்வளவு திமிர ஆதாரம் இருக்கான்னு கேட்டு திமிர் பேச்சு பேசிட்டு இருக்கான். அவன் சொன்ன மாதிரி வீடியோ எடுத்திருந்தா கூட ஏதாவது ஒரு வகையில யூஸ் ஆயிருக்கும்டா. டேய் உன் தம்பிய என்ன நினைச்ச? இப்ப நான் காமிக்கிற ஆதாரத்துல அவன் என்ன ஆகிறான் மட்டும் பாரு. ஆதாரமா? என்னடா என்ன வச்சிருக்க? டேய் எங்கடா அங்க பேசிட்டு இருக்க? இவன் வேற. சொல்லு என்ன ஆதாரம் இருக்கு? இப்பவே வாங்கடா போலீஸ்க்கு போலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா சர்டிபிகேட்டும் ஒரிஜினல். என் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு இப்பவே உங்க கண்ண முன்னே நிரூபிக்கிறேன். அவ என் சிவானி. இப்பவே இழுத்துட்டு போறேன். இழுத்துட்டு போறேன்னு. ஏய் உன்னாலதான் பொறுமையா இருக்கேன். இல்லன்னா இந்நேரம் அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். தூக்கி போட்டு மிதிப்பியா? நீ வேற விளையாடாதடா. என்னடா ஆதாரம் வச்சிருக்க? அதையாவது காமி. ஒரு நிமிஷம். டேய் சந்தோஷ், போலீஸ்க்கு போலாம். அதுக்கு முன்ன நான் உன்ன காமிக்கிறேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ்க்கு போவோமா இல்ல வேண்டாமா யோசிக்கலாமா? என்னடா என்ன?
உன்கிட்ட ஒண்ணே இருக்காது. அண்ணன் கல்யாணம் நடக்கணுங்கிற ஆர்வ கோளாறுல கேணத்தனமா வந்துட்டடா. இப்ப இதனால நீயும் கஷ்டப்படுவ பாக்குறியா? அண்ணே, இதுக்கு மேல இவனை பேச விட்டோம் அவ்வளவுதான், எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்க அதை கொண்டாங்கண்ணே. இந்தாயா தம்பி. கொடுங்க. டேய் டேய், என்னடா ஓவரா? டேய் டேய், இது இது எப்படிடா உன்கிட்ட? டேய் டேய், ஏன் டைரிடா? என் டைரி உன்கிட்ட எப்படி? ஹே, இந்த டைரி உன்கிட்ட எப்படி? அதானே. டேய் லட்சு, எப்படி இந்த டைரி உன்கிட்ட? சொல்றா, எப்படி உன்கிட்ட? டேய் சொல்றா, இது எப்படி உன்கிட்ட வந்தது? என்னடா பதற? ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கேட்டியே, இந்த ஆதாரம் போதுமா? ஏய் எப்படா? யாரா யாரா நீ? எப்போதானா? உன்கிட்ட இருந்து ஒரு 3 பேர் ஆட்டைய போட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் ஆட்டைய போட்டேன். டேய் டேய், அத ஒழுங்கா கொடுத்துரு. ஹே, குடுக்கறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? உனக்கு நான் என்னன்னு தெரியும்? என் ராம்க்கு நான் தம்பி, அப்புறம் மாஸ்க் போட்டு உன் மூக்க உடைச்ச மாஸ்க் மேன். இது மட்டும் தானே தெரியும். ஆனா நான் இன்னொன்னும் கூடடா. அத பார்த்தா நீ இதுக்கு மேல ஷாக் ஆயிடுவ. என்ன பாக்குறியா லட்சு? டேய், யாரா? யார் நீ? லட்சு, என்ன சொல்ற நீ? பார்க்கலாமா?